காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? ஒரு சாரார் யூஸ் பண்ணலாங்கிறாங்க, ஒரு சாரார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் ப்ரோஸ் கான்ஸ், நன்மை தீமை இரண்டும் இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது மெயினாக எதுக்குன்னா, உணவுப் பொருட்கள் கெடாமல் வந்து அதை பாதுகாத்து வைப்பதற்கு தான் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்னு அப்படி சொல்லக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு உணவை வந்து ப்ரிசர்வ் பண்ண, பாதுகாக்க நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கு. ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் உணவுகளை வச்சுக்கலாம் அப்படின்னா, 3 முதல் 5 நாட்கள் வரை தான் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடலாம். அதற்கு மேலே வச்சு நம்ம சாப்பிட வந்து கூடாது. இப்போ யூசுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு பொருள் எடுத்து வெளியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட செல்ஃப் லைஃப் நார்மலாக பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பொருளோட ஷெல்ஃப் லைஃபோட ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சோடனே ரொம்ப அது மாறி போயிடும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த குளிர்ச்சி தன்மை தான் அதை வச்சிருக்கே தவிர, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நிலை அப்படியே வந்து தக்க வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்டேரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட குளிர்ச்சி தன்மை வந்து ஒரு 4 டிகிரிக்கு மேல போச்சு அப்படின்னா, இந்த பாக்டீரியா ஈஸியா வந்து வளரும். ஸோ வளரும் பொழுது அது நமக்கு ஃபுட் பாய்சனிங், உணவுகள்ல வந்து மாறுபாடுகள், சுவைகள்ல மாறுபாடுகள் போன்றவை வந்து ஏற்படுத்தும். அது மாரி விட்டமின் சி சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு லெமனோ, ஆரஞ்சோ நம்ம ஃப்ரிட்ஜில எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா, வெளியில இருப்பத விட ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் பொழுது, அதோட சத்துக்களோட இழப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. அப்ப ஃப்ரிட்ஜில எங்க இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த விஷயம். யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது ஃப்ரீசர் பக்கத்துல இருக்கும். ஃப்ரீசருக்கு வந்து தூரமா இருக்கும். சில உணவு பொருட்கள் எல்லாம் தூரமாக வைக்கும் பொழுது தான் வந்து அது நன்மை தரும். யூசுவலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்பானங்கள் போன்றவை, காய்கறி போன்றவைகள். சிலத ரொம்ப நம்ம ஃப்ரீசருக்கு பக்கத்துல வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சத்துக்கள் குறைபாடு, அதோட உருவ டெக்ஸ்சர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதிலயும் குறைபாடு போன்றவைகள்லாம் வந்து ஏற்படும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஃப்ரிட்ஜில வைக்கிறோம். ஆனா, இப்ப இந்த ஃப்ரிட்ஜில இருக்க ஒரு உணவ எடுத்து நம்ம அப்படியேவா சாப்பிடுவோம்? திருப்பி வந்து ரீகுக் பண்ணுவோம். சூடுபடுத்துவோம். அப்ப நெறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக காளான் போன்றவை, அதாவது புரதம் சார்ந்த உணவுகள் ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, நம்ம திருப்பி எடுத்து அதாவது சமைத்த உணவுகள நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, திருப்பி எடுத்து ரீகுக் பண்ணோம் அப்டின்னா, அது ரொம்ப நமக்கு டேஞ்சர். ஈவன் கேன்சர் கூட வரக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி தான் கீரை போன்றவை, நம்ம செல்லரி இலை, பீட்ரூட் இது எல்லாமே என்ன அப்டின்னா, எடுத்து நம்ம சூடு பண்ணும்பொழுது அதில என்ன ஆகும் அப்டின்னா, அதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து நைட்ரைட்டா வந்து மாறும். பாய்சனாவும் ஆகும். கேன்சர் போன்ற விடயங்கள வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்ப என்ன அப்டின்னா, அது ரொம்ப தேவையா? தேவை அப்டின்னா ஒரு 3 நாட்கள், 5 நாட்கள். மாவ அரைச்சு 15 நாட்கள் வைத்திருந்து சாப்பிடுறது, அப்படிங்கிறதெல்லாம் அது நன்மை கிடையவே கிடையாது. யூசுவலா நம்ம வீட்டு கிச்சன்ல என்ன பண்ணணும்னா, 4 அப்படியே செங்கல்ல அடுக்கிட்டு, அதுல நம்ம ஆற்று மணல் இருக்கு பார்த்தீங்களா? அத பரப்பிட்டு, நமக்கு தேவையான காய்கறிகள அதுல வச்சுட்டு, ஈர துணி போட்டு மூடிறணும். ஸோ இந்த மாரி இருக்கிறது தாராளமாக 3 நாட்கள் உங்கள அப்படியே ஃப்ரெஷ்ஷா உங்க காய்கறிகள வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வெண்ணெய். வெண்ணெய் போன்றவற்றை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீர் மாற்றி வச்சோம் அப்படின்னாலே, அந்த வெண்ணெய் வந்து கெட்டுப்போகும் தன்மை இருக்காது. ஆ வாழைப்பழம் போன்றவற்றையும் நம்ம ஃப்ரிட்ஜில வைக்காம, வெளியில வச்சிருந்தோம் அப்படின்னா, நல்ல பலன் தரும். ஃப்ரிட்ஜில வச்சிருந்து தான் அத யூஸ் பண்ணணுங்கிறது இல்ல. வெங்காயம், பூண்டு போன்றவையும் ஃப்ரிட்ஜில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விட்டமின் சி சார்ந்த பழங்களையும் ஃப்ரிட்ஜில வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தர்பூசணி பழம் போன்றவைய முழுமையாக ஃப்ரிட்ஜில வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கட் பண்ணோம்னா ஒரு தற்காலிகமாக ஒரு 1/2 நாட்கள் கட் பண்ண பீஸ வைக்கலாமே தவிர, முழுதாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே டஞ்சனா வைக்கக்கூடாது. டஞ்சனா வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று வந்து அந்த சர்க்குலேஷன் வந்து அவ்வளவா இருக்காது. அப்ப எல்லா பொருட்களுக்கும் அதனோட பயன் வந்து போய் சேராது. அதனால முடிஞ்ச அளவு டஞ்சனா வைக்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவகேடோ பழம். ஸோ அவகேடோ பழம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய வைப்பதோட ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா சீக்கிரம் பழுத்து போயிடும்.
இது ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து சொல்றேன். அந்த பழத்தின் தன்மையை பொறுத்து. ஸோ அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவு நம்ம ஃப்ரிட்ஜ அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ ரொம்ப தேவை அப்படிங்கிறதுல இது ரொம்ப வேஸ்ட் ஆகாம இந்த காய்கறிகள் இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு இன்று வாங்கினோம், நாளைக்கு சமைச்சுருவோம் அப்படிங்கிற நேரத்துல நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு நாளும் நம்ம சின்னதா இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப காய்கறி, பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளிய வைக்கலாம். மருந்துகள், சில மருந்துகள் இருக்கு பார்த்தீங்களா? இன்சுலின் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி விஷயத்த நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது நமக்கு நல்ல பலன் தரும். தேவைனா மற்றும் அந்த ஃப்ரிட்ஜ அணுகும். அதை தவிர்த்திருந்தா வெளிய வந்து நம்ம இருப்போம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்கு நிகரா நெறைய மண்பாண்டங்களே நம்ம அந்த மாரி டிசைன் பண்ணி விக்கிறாங்க. காய்கறி, பழங்கள் போன்றவற்ற வச்சுக்க. ஸோ அந்த நம்மளுடைய பாரம்பரிய அந்த மண்பாண்டம் செய்பவர்களுக்கும் அது பயனளிக்கும் வகையில வந்து இருக்கும். அதனால அந்த மாரி நாடி போனோம் அப்டின்னா, சுற்றுச்சூழலுக்கும் வந்து நல்ல பயன் தரும். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகள வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா அப்படின்னா, முட்டைகள பெருசா வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வெளியில வச்சோம்னாலே, அது ஒரு 2 to 3 டேஸ் வந்து நல்லா தான் ஆகும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு 1 மாதம், 1 1/2 மாதம், இல்ல 15 நாட்களுக்கு மேல வச்சு ஸ்டோர் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, அதிலயும் ஆல்புமின், புரோட்டீன் கன்டென்ட்லாம் இருக்கு. ஸோ அதோட நிலைகள் மாறும்பொழுது, அந்த சீதோஷ்ண நிலை இல்லாத பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்பாயில் ஆயிடும். நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அது தெரியாது. அதையும் நம்ம வந்து எடுத்து புசிக்க தான் செய்வோம். அதனால முட்டையை பொறுத்தவரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வைக்காமல் சாப்பிடுவது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து சில பேர் என்ன செய்வாங்க, ஃப்ரிட்ஜ்ல பழங்கள் இத வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாதீங்கன்னா, இல்ல இல்ல நாங்க எடுத்து வந்து வெளியில வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு. எவ்வளோ நேரம் வெளியில வைக்கலாம்னா, இப்ப யூசுவலா என்ன அப்படின்னா, இன்று நாம் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகளே கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து தான் வருது. முடிந்த அளவு நம்ம அருகாமையில இருக்கிறதுல வாங்கணும். சரி, இப்ப நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு வருவோம். இப்ப ஃப்ரிட்ஜ்ல வந்து அத வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வைக்கிறோம். மேபி கொஞ்ச நேரம் வந்து அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் மற்றும் போயிருக்கும். ஆனா உள்புற பகுதியில அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழங்களையோ, அப்படியே நம்ம சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். இல்ல அதையும் மீறி நாங்க சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க அத எடுத்து நார்மல் தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அதுல போட்டு வச்சுட்டு, ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து அத சாப்பிடலாம். முடிஞ்ச அளவு அதையும் அவாய்ட் பண்ணணும். பட் எடுத்து அப்படியே வைக்கக்கூடாது. என்ன அடுத்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா, ஒரு வேற சீதோஷ்ண நிலைக்கு இது பண்றப்ப, அதுல கிருமிகள் போன்றவை வந்து தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அத ஒரு நீர்ல போட்டுட்டு அதற்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்னும் சிலர் யூசுவலா இந்த ஏசிய ஆன் பண்ணி, ஆஃப் பண்ற மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து ஃப்ரிட்ஜ வந்து ஆஃப் பண்ணி வந்து வைப்பாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். இப்ப நீங்க யூசுவலா ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜ ஆஃப் பண்ணி வைங்களேன். ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கருப்பா ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனத வந்து பார்ப்பீங்க. இது வெகு நேரம் இருக்கிறப்ப அது நமக்கு கண்கூடா தெரியும். ஆனா, இரவு இரவு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கும் பொழுது, அந்த டெம்பரேச்சர் அந்த இது ஆஃப் ஆன உடனேனா ஒரு குளிர்ச்சி, ஒரு ஈரப்பதம் வரும். ஸோ அந்த ஈரப்பதம் இந்த உணவுகள்ல இப்ப யூசுவலா அரிசியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரிசிலலாம் இந்த மோல்ஸ்ங்கிறது நம்ம சமைத்த பிறகு கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அ அப்ப வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி அது ஒரு விதைகளாட்டம். இந்த டெம்பரேச்சர் டக்குன்னு அப்படியே இதான உடனே என்ன ஆகும்னா, இது துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அது அது நம்ம உணவுகள்ல மாறுபாடு சேஞ்சஸ் காமிக்கலைனாலும், அது நமக்கு இதே மாரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நமது உடல்ல ஒவ்வாமை, அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சீரான டெம்பரேச்சர்ல அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கணுமே தவிர, ஆஃப் பண்ணி, ஆன் பண்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். வெளியூர்களுக்கு நாங்க போறோம் அப்படிங்கிறப்ப கூட என்ன பண்ணணும்னா, ஃப்ரிட்ஜ்ல இருக்க பொருட்கள் எல்லாம் வெளிய எடுத்துட்டு, நல்லா தொடச்சுட்டு, ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் போகணுமே தவிர, மூடிட்டு வந்து போகக்கூடாது. ஏன்னா செய்யக்கூடிய நம்ம ஒரு விஷயத்த நவீனமா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா, அதோடைய நுணுக்கங்கள் தெரிந்து, இது நமக்கு தேவையா? அத்தியாவசியமா? அப்படின்னு பயன்படுத்தணும். ஸோ அரைகுறையாக பயன்படுத்தினோம் அப்படின்னா, நமக்கு அது ஆபத்தை தான் விளைவிக்கும். நன்றி.